நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29:11 நாம் பார்க்கலாம். பலர் கடந்த காலத்தை நினைத்து சோர்ந்து போகிறார்கள். சிலர் இன்றைய நிலையை பார்த்து மனம் உடைந்து போகிறார்கள். ஆனால் தேவன் எதிர்காலத்தை பார்த்து பேசுகிறார். இந்த வசனத்தில் தேவன் சொல்வது இதுதான்: உன் வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல. உன் வேதனை என் திட்டத்தை நிறுத்தவில்லை. உன் நாளை நம்பிக்கையில்லாமல் இல்லை. மனிதர்கள் உன்னை பற்றி தவறாக நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை பற்றி நன்மையைத்தான் நினைக்கிறேன் என்று. இன்றைய இரவு இந்த உண்மை உன் மனதில் பதியட்டும். உன் எதிர்காலம் தேவனின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் நம்பிக்கையோடு உறங்கலாம். நீ நினைக்காத நன்மையை தேவன் உன் எதிர்காலத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.